ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்முடைய தமிழ் தினத்தறி வரலாற்றில் முதல் முறையாக விஜய் டிவி வீடியோ ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். எஸ், ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்ற ஒரு நியூ ஷோ வந்து விஜய் டிவி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி சண்டே, அதாவது நம்ம ஜனவரி 26 எவ்ரி சண்டே காலையில் 10 மணிக்கு வந்து இந்த ஷோ வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ஷோ வந்துட்டு ஏஞ்சலினா அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆங்கர் இன் விஜய் டிவி. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸாக சோஷியல் மீடியாஸ்லையும் பார்த்தாலுமே கூட ஒரு பெஸ்ட் ஆங்கர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நியனான கோபி வந்து எப்படி ஒரு தனி ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி ஏஞ்சலினாவுமே ஒரு செப்பரேட் ஷோ ரன் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிள் பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு டிசர்விங்கான ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷோ பத்தி பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ரிலேட்டடான ஒரு ஷோ. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன யாரெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்க அப்படிங்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய திறமையை எடுத்துட்டு வந்து அந்த ஷோல வந்து காமிப்பாங்க. ஸோ அங்கேயுமே நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு அந்த ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான விலையை கொடுத்து அந்த ஷோ வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. சாரி, அந்த ஸ்டார்ட் அப் இந்த இருக்கிற ஐடியா அதை வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஷோ வந்து பேஸ். ஸோ இதை பத்தி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, பட் அதுக்கான ரெகக்னிஷன் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த ஷோ பண்றது மூலயமா இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்குமே நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதை பார்க்குற மக்களுமே சரி நம்மளும் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு புதிய ஒரு உந்து சக்தியாக இது அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா நிறைய சர்வீஸ் பேஸ்ட் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட் அப்னா என்ன, அது எப்படி பண்றதுன்னு தெரியல, பண்ணா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஐடியாலாம் கிடையவே கிடையாது. அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிறைய நம்ம வந்து மூவிஸ்ல பார்க்கலாம். அதே போல நிறைய சோஷியல் மீடியாஸ்ல யூடியூப்ல இது மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபைன். பட் டெய்லி டே டு டே பார்க்குற மக்களுடைய வாழ்க்கையில டெலிவிஷன்ல இந்த மாதிரி ஒரு ஷோ கொண்டு வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ விஜய் டிவிக்கு ஸோ irrespective of டிஆர்பி மட்டும் கன்சிடர் பண்ணாம இந்த ஷோ அவங்க ஃபார்வர்டா மூவ் பண்ணாங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச நல்ல சக்சஸ் கிடைக்கும். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஷோவுமே கூட நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷோவை எடுத்துட்டு வந்து அது பேச வச்சது எனக்கு ரொம்ப பாராட்டத்திற்குரியது. அதே போல அடுத்த ஒரு தொடக்கமா அவங்க இந்த கொண்டு வந்திருக்காங்க. நீனானவுமே ரொம்ப நாளா டிஆர்பி டவுனாவே இருந்தாலுமே கூட அவங்க அதை முடிக்கவே மாட்டாங்க, கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. ஏன்னா அது நிறைய டைம் அவரே சொல்லியிருக்காரு, சேனலுடைய ஹெட் இது வந்து சேனலுடைய ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த ஷோவுமே மாறுறதுக்கு என்னுடைய சர்வ வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஷோ நல்லா கொண்டு போனோம். ஸோ நீங்களுமே இதை மறக்காம, நம்ம வாழ்க்கையில் நிறைய ஸ்பெண்ட் பண்றோம், அதுல ஒரு 20 மினிட்ஸ் எபிசோட் வருது, 40 மினிட்ஸ் ஒரு எபிசோட் வருதுன்னா ஜஸ்ட் நீங்க பார்த்து அதுல இருந்து உங்களால எவ்வளோ நன்மைகளை கேதர் பண்ணிக்க முடியுமோ கேதர் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதான். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சார்பா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் டெலிவிஷனில் இந்த மாதிரி ஒரு ஷோ. ஸோ அப்ரிஷியபிள் திங் ஃபார் விஜய் டெலிவிஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.